41வது கணக்குமா, இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இரண்டு பகடைகள் நிகழ்தகவுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இரண்டு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளி தான் கணக்கு சாமி. நான் கூறுவெளி ஃபர்ஸ்ட் n of s ஈக்குவல் டு பார்த்துக்கணும் சாமி. n of s ஈக்குவல் டு இரண்டு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளி. ஒரு பகடை உருட்டுனா 6, இன்னொரு பகடை உருட்டினாங்கன்னா இந்த பகடை 1,1 1,2 1,3 1,4 1,4 1,5 1,6. ஸோ 6 வரைக்கும் போகும். அதே மாதிரி 6,6 வரைக்கும் போகும். அப்போ 6 எவ்வளோமா 36. ஓகே, இது எழுதுனீங்கன்னா 1 மார்க். என்ன பிளஸ் எழுதுனீங்கன்னா 1 மார்க். முக மதிப்புகள் சமமாக இருக்க, இரண்டிலுமே முக மதிப்பு எப்படி இருக்கணுமா சமமாக இருக்கணும். அதை நான் எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ n of a ஈக்குவல் டு அல்லது a ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். a ஈக்குவல்னா வரும் முக மதிப்புகள் சமமாக இருக்குன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. அப்போ எத்தனை வரும் சாமி 6 வரும். அதான் எண்ணிக்கை n of a ஈக்குவல் டு 6. ஓகே, therefore p of a ஈக்குவல் டு ஃபார்ம் என்னது n of a by n of s. மொத்த ஜோடியில 6 ஜோடி அதுவா இருக்கும். அந்த ஃபார்ம் எழுதுனா கூட பரவாயில்ல. 6 by 36. இதை சுருக்காதீங்க. அடுத்து n of b. நான் ஃபர்ஸ்ட் b சொல்றேன். முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. எதை கூட்டினா 4 கிடைக்கும். இதான் 4ன்னு வச்சுக்கலாம். எதை கூட்டினா 4 கிடைக்கும்? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 ஒரு ஜோடி வந்துச்சா. 2ஐயும் கூட்டினா 4 2 ஜோடி வந்துச்சா. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4. அப்போ எத்தனை ஜோடி தான் இருக்குது? 3 ஜோடி. அப்போ n of b equal to 3. Therefore p of b equal to n of b by n of s equal to 3 by 36. எப்போ இங்கே அல்லதுன்னு ஒரு வார்த்தை வருதோ அப்போ நம்ம சேர்ப்பு போட போகிறோம். சேர்க்கணும் அப்படின்னா பொதுவாக இருக்கிறத கழிக்கணும். அப்போ பொதுவாக யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். a வெட்டு b. ஏவுக்கும் பிக்கும் பொதுவானது யார்? முக மதிப்பு சமமாக இருக்கணும்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. இதில் இந்த பிக்கு சொந்தமானது யார் வருவாங்க? எதாவது கூட்டினா 4 வச்சு 1 கூட்டினா 4 2 கூட்டினா 4 வச்சு இல்லை. முக மதிப்பு சமமாக இருக்கிறது யார் இருக்கும்? 2,2 மட்டும்தான். அதுலேயும் 2,2 வரும், ஏவிலையும் 2,2 வரும், பிலையும் 2,2 வரும். அப்போ n of a வெட்டு b ஈக்குவல் எத்தனை வரும் சாமி? 1. therefore p of a வெட்டு b ஈக்குவல் டு n of a வெட்டு b by n of s. அப்போ 36 ஜோடியில் ஒரு ஜோடி பொதுவாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அல்லதுன்னு கேட்குறாங்க. அல்லதுன்னு நிகழ்தகவு என்னது? p. p of a அல்லது b. முகமதிப்புகள் சமமாக வரணும். இல்லைன்னா முகமதிப்புகள் கூடுதல் அல்லது முகமதிப்புகள் கூடுதல் 4ஆக வருவதற்கு நிகழ்தகவு. ஃபார்முலா எழுதணும். p of a plus p of b minus p of a வெட்டு b. ஏவையும் பியும் சேர்க்கணும். சேர்த்துக்கணும்னா பண்ண பொதுவாகிறத கழிக்கணும். நீங்கள் முதல் பாடத்தில் படித்த மாதிரி தான். 9th கூட படிக்கும்போது சொல்லியிருப்பேன். ஏ என்ற கணம் பி என்ற கணம் ஒன்றா சேர்க்கணும். என் நிலத்தையும் அவங்க நிலத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? வரப்பை கழிக்கணும். வரப்பை கழிச்சா தான் மொத்த நிலமும் சேர்ந்து வரும். எதுலேயும் வரப்பு கூட்டிக்கணும், அவங்களுதுலேயும் வரப்பு கூட்டினா என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ 2 நிலத்தினுடைய மதிப்பு வேணும்னா 2 பேருடைய நிலம் வேணும்னா யார் பொதுவாக யார் கழிக்கணும்? வரப்பை கழிக்கிட்டாலும் என் நிலமும் அவங்க நிலமும் சேரும். அப்போது ஏவும் பியும் சேர்க்கணும், வரப்பை கழிக்கணும். பி ஆஃப் ஏ எவ்வளோ பாருங்க 6 by 36 ப்ளஸ் பி ஆஃப் பி 3 by 36 மைனஸ் 1 by 36. ஒரு பின்னையும் இன்னொரு பின்னையும் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா வேறு மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கும். எத்தனை முறை 36 வந்தாலும் ஒரே முறை போடுங்க. 36 ப்ளஸ் ப்ளஸ் ஒன்றா சேர்த்துக்கோங்க. 6 3 சேர்த்தா 9 9வது 1 பேச்சு எவ்வளோமா 8. இதை சுருக்கணும்னா வரும் 4 வைப்பல்ல 2 4 8 9 4 36. ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஃபார்முலா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மார்க் 2 மார்க்கு. இந்த ஒன்று 3 இந்த ஒன்று 4 இது ஒன்று 5 வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஃபஸ்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. பி ஆஃப் ஏ ஒரு 2 மார்க்கு. பி ஆஃப் பி 3 மார்க்கு. 1 2 3 இந்த ஒரு 4 இந்த ஆன்சர் எழுதிங்கன்னா 5 மார்க். ஓகே.